ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் யாசர் பேசுகிறேன். ஒரு குட்டி விழா ஒன்று பார்ப்போமா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் உள்ள அர்தியா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்கோம். இந்த ஏரியா எதுக்கு ஃபேமஸ்னால், கார் ரென்டல் ஷாப். கார் ரென்டல் ஷாப்னால் நம்ம ஊரில் கார்லாம் வாடகைக்கு விடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கடைகள் தான். கிட்டத்தட்ட ஒரு 350 கடைகளுக்கு மேலே இருக்குது ஒரே ஏரியாவில். நாங்கள் ஒரு வேலையாக போயிருந்தேன், அதான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுவோம், நீங்களும் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக எவ்வளோ கடைகள் இருக்குன்னு பாருங்கள். இங்கே அனைத்து விதமான கார்களும் வாடகைக்கு விடுறாங்க. BMW, மெர்சிடஸ் பென்ஸ், லெக்ஸஸ், மினி கூப்பர், லேண்ட் ரோவர், லேண்ட் க்ரோசர், அது போன்ற அனைத்து விதமான காரும் இங்கே போனால் நம்ம வாடகைக்கு எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்மளும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். டேக்ஸி தான் புக் பண்ணியிருந்தேன். நம்ம டேக்ஸி நண்பரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ வந்துடுவார். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டேக்ஸி புக் பண்ணோம், வந்துட்டாங்க நண்பர். இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காக்காரங்க. அவங்களோட நம்ம அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து எங்கள் வீட்டில் ஹவுஸ் டிரைவர் தான் இருக்கேன். பாருங்கள் மக்களே, ரோடெல்லாம் பாருங்கள், குவைத் ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம நண்பர் அவரோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் நம்மள்கிட்ட பகிர்ந்துட்டு வந்தார். சில பேர் நினப்பாங்க வீட்டில் டிரைவராக இருக்கும், டேக்ஸி ஓட்ட போகலான்னு சொல்லிட்டு. டேக்ஸியில் எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்குன்னு அதை நம்மள்கிட்ட பகிர்ந்துகிட்டே வந்தார். நம்மளும் அவங்கள்ட்ட அப்படியே பேசிக்கிட்டே குவைத்து அப்படியே ரோட்டெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காம்பவுண்ட் சொல்லிட்டு அப்படியே பாய் சொல்கிறாங்க. பாய். எல்லா வேலையிலும் கஷ்டம் இருக்குது. வெளிநாட்டு வாழ்க்கை என்றாலே கஷ்டம் தானே. ரோடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே மக்களே, பாய்.